ஸ்டாலின் அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் மோதலுக்கு பின்னணியாக சொல்லப்படும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, திமுகவில் ஜெயிக்கணும்னா அந்தந்த தொகுதியில் நல்ல பேர் உள்ளவங்க திமுககாரவங்க யாரை போட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்க சொல்லி மருமகன் சபரீசன்ட்ட கொடுத்துட்டார். மருமகன் சபரீசன் இந்த இவர் இருக்கார்ல பிரசாந்த் கிஷோர், அவரை பார்த்து அடித்து இவர் ஒரு ஆளுங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் யார் அவரெல்லாம் பிரசாந்த் கிஷோர்னால் அவருக்கு சொந்தமாக மூளை அதிகம், அவருக்கு அனுபவம் அதிகம். ஏற்கனவே 2014 மோடிக்கு அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பல மாநில அரசாங்கங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு அனுபவம் அதிகம், திறமை அதிகம். அவங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு குரூப் 100 பேர் வச்சுக்கிட்டு 200 கோடி 300 கோடின்னு வாங்குறாங்கன்னா அவங்க அந்த துறையில் இதை திறமையானவங்க. உடனே நீங்கள் அரசியல்வாதிகள் நீங்கள் எல்லாம் ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் நானும் பார்க்குறேன் அப்படின்னு போனீங்கன்னா நடக்குமா? இவர் என்ன பண்ணிட்டாரு, மருமகன் கம்பெனி பெண்ணில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல வேட்பாளர்கள் யார் அப்படின்னு எடுத்து கொடுங்கன்ட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் இவருடைய மருமகன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் அந்தந்த தொகுதிக்கு போய் விசாரிக்கிறாங்க, யாருக்கு நல்ல பேர், யாருக்கு. இது போலீஸ்காரனுக்கு நியூஸ் வருது. என்னடா யாரோ ஒரு ஆள் இவங்கெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு போய் பிடிச்சான். என்னன்னு அவன் ஐடி கார்டை காமிச்சான். பென் சபரீசன் இதிலிருந்து வந்திருக்கோம், சபரீசன் இதை மாதிரி விசாரிக்க சொன்னாருன்னா அப்படியா அப்படின்னு விட்டுட்டு உளவுத்துறை இவங்களுக்கு தலைவர் ஐஜி ஏடிஜிபிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஐயா இங்கே வந்துக்கிட்டு நமக்கு தெரியாமல், எப்போவுமே உளவுத்துறைக்கு தான் இந்த இதை பணியை கொடுப்பாங்க. இவர் மருமகன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எடுக்கிறாங்க ஐயா, கேட்டால் சபரீசன் ஆளுங்கன்னு சொல்கிறாங்கன்னு போலீஸ்காரங்களுக்கும் கோவம் வருது. இதெல்லாம் நம்ம தானே பண்ணுவோம், அது என்ன ஒரு மருமகனை வச்சுக்கிட்டு இவர் நம்ம பண்ணுற வேலையாக மருமகனை வச்சே பண்ணிடுவாரா அப்படின்ட்டு டக்குன்னு உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, டேய் அந்த எடுக்கிறவங்கள கண்காணிங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கன்ட்டு. அப்போ இவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க விசாரித்தாங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி என்ன கேட்டான், நீ என்ன சொன்ன அப்படின்னு விசாரிச்சிருக்கு. அதில் ஒரு சில பேர் ஷாக்கான நியூஸை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம ஆள் இருக்கான்ல திமுகக்காரன், அவன் தான் கடைந்தெடுத்தா இதாச்ச. அவன் என்ன பண்ணுறான், எங்கேருந்து சார் வரீங்க, சபரீசன் பெண்ணில். ஐயோ எதுக்கு சார் வரீங்க, ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எப்படின்னா வெளியில் தெரியாமல் எடுக்கணும். போலீஸ்கார்கிட்ட கொடுத்தீங்கன்னா லோக்கலில் பல பேர்கிட்ட கேட்பான். போலீஸ்காரன் சொல்கிறான்னு நம்பி கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் நம்பி கரெக்டாக சொல்லுவாங்க. இவங்க போய் கொடுத்தோன்னே திமுககாரன் பார்த்தான், சபரீசன் ஆள் வந்திருக்காரியா, அப்போ இவரை கவனித்தா நமக்கு சீட்டு உறுதி அப்படின்ட்டு வந்த ஆளுங்களை அப்படியே தனியாக ஒதுக்கிட்டு போய் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், என் பேரை பரிந்துரை செய்யுங்க அப்படின்ட்டான். அதில் சபலப்பட்ட சில பேர் பணத்தை வாங்கிட்டு, கவலைப்படாதீங்க சார் நான் உங்கள் பேரை எழுதிக்கிறேன். அவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க சபரீசன் கம்பெனி. ஊழல் எப்படி ஆரம்பிக்குது அதுதான். நாங்கள்லாம் அங்கே இது பண்ணி நான் இங்கே வந்த உடனே டிடெக்டிவ் இதெல்லாம் நான் பண்ணேன். எங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எதிராக பார்க்க சொல்கிறோமோ அவனோடைய தொடர்பு கொண்டு பணத்தை வாங்கிடுவாங்க. ஒரு டாக்டர் நான் கண்காணிக்க சொன்னோம். அப்போ இந்த ஒரு ராமஜெயம் இருந்த காலம் திருச்சியில் ஒரு டாக்டரை கண்காணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். கடைசி அதை கண்காணிப்பதற்காக ஒரு ஆளை போட்டிருந்தோம். பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முக்கியமான செய்திகள்லாம் டாக்டருக்கு போச்சு. அப்போ எனக்கு சந்தேகம் எப்படிடா போச்சு அப்படிங்கும்போது, இங்கே வேலை பார்த்தவங்களை சந்தேகப்பட்டு இது பண்ணி பார்த்தா அந்த டாக்டரு அவரை நாங்கள் விசாரிக்கிறோங்கிறத எங்கிட்ட வேலை பார்க்குறவனே போய் சொல்லிட்டான். டாக்டரு மாதம் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. 7, 8, 10 மாதமாக அவனுக்கு தனி சம்பளம் கொடுக்குறாரு. நாங்கள் தனியாக சம்பளம் கொடுக்குறோம். அங்கே சம்பளத்தை வாங்கிட்டு நாங்கள் எடுக்கிற தகவலெல்லாம் இந்த எங்கிட்ட வேலை பார்த்தவங்க போய் கொடுத்தான். அப்புறம் கண்டுபிடிச்சி அவனை வேலையை விட்டு தூக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க முக்கியமான பணிகளை கொடுத்தாங்கன்னா அவன் இடையில பணத்தை இது பண்ணிடுவான்.
இதுதான் நடந்திருக்கிறது. பென் இதில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமிலலாம் இது பெரிய செய்தியாக வந்திருக்கு. அதனால தான் நான் இதை பேசுகிறேன். அதனால் இவன் என்ன பண்ணுவான், அந்த பணத்தை பார்த்துருவான். இவர் இங்கேருந்து அனுப்பி நல்ல வேட்பாளர் யாருன்னு தேர்ந்தெடுன்னா திமுககாரன் சபரீசன் அனுப்பியிருக்காருன்னு ஒன்று கொட்டியிருக்கான். லட்சமாக கோடியில் கூட கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. சார் என் பிறப்பு சொல்லியிருந்தேன். அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, நம்மளை விட்டுட்டு மர்மம் வச்சு பார்க்குறாரா, அவன் என்னென்ன பண்ணுறான்னு பண்ணுன்னு அவனை வந்த பெண்ணுக்காரங்களை இவங்க வாட்ச் பண்ணி எவன் பணத்தை கொடுத்தான் அவங்களுக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டை எடுத்து உளவுத்துறை தலைவருக்கு அனுப்பிட்டாங்க. உளவுத்துறை தலைவர் இவருக்கு ஸ்டாலினுக்கு அனுப்பிட்டார். நீங்கள் உங்கள் மருமகன் கம்பெனியை வச்சு யார் நல்ல வேட்பாளர் யார் ஜெயிப்பான்னு பார்க்க சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்கள் மருமகன் கம்பெனிலேருந்து விசாரிக்க வந்தவங்க உங்கள் கட்சிக்காரவங்ககிட்ட இப்போ இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு போட்டார். ஸ்டாலினுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். என்னையா இது? ஆனால் இதில் சபரீசனுக்கு இதில் சம்மந்தம் இல்லை. ஏன்னா சபரீசன் பல கோடி அவர் ராக்கெட் டெக்னாலஜி போயிட்டார். லட்சக்கணக்கான கோடி, ஜி ஸ்கொயரு ஆயிரக்கணக்கான கோடி. அவருக்கு போய் இந்த இவன்ட்ட பணம் வாங்கணுமா? வேலை பார்த்தவன் பண்ணிட்டான். ஸ்டாலின் மூடு அவுட் ஆகி மறுபடியும் இவங்ககிட்டயே உளவுத்துறையிட்டேப்பா நீங்களே பண்ணி கொடுங்கப்பா, அந்த ரிப்போர்ட்டை தூக்கி போடுங்கப்பான்னு தூக்கி போட்டு விட்டார். இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உளவுத்துறை என்னென்ன இது இருக்குது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல கேண்டிடேட் யார்? நல்ல கேண்டிடேட்டு திமுகவில் எப்படி கேட்பான்? எல்லாம் மாதிரி பண்ணிட்டோம். முடிச்ச பசங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற பசங்க. அங்கே போய் நல்லவனத்தை என்ன எப்படி இது பண்ண முடியும்? காவல்துறை எப்படி கொடுப்பாங்க? அதுதானே உண்மை. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார், இனி மருமகனை நம்பக்கூடாதுன்னு போலீஸ்கிட்டையே இந்த காங்கிரஸ்காரன் ரொம்ப தகராறு பண்ணுறான். ஆட்சியில் பங்குங்கிறான், 40 சீட்டு 50 சீட்டுங்கிறான். காங்கிரஸ்காரன் எப்படி நின்னா ஜெயிப்பானான்னு எடு அப்படின்னு அது ஒரு சர்வே கொடுத்தார். அதை உளவுத்துறையை எடுத்து என்ன கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு செல்வாக்கே இல்லை. இப்போ யார் எம்எல்ஏ வாங்கினாங்களோ அவங்க தொகுதி பக்கமே திரும்பி பார்க்கல. அவங்களெல்லாம் திருப்பி நிறுத்தினா அவங்களுக்கு ஓட்டு விழுகாது அப்படின்னு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் உங்களோட பேச்சுவார்த்தை பண்ணும்போது ஸ்டாலின் அந்த ரிப்போர்ட்டை தூக்கி அவங்ககிட்ட காமிங்க. உங்கள் எம்எல்ஏ அவனுமே தொகுதிக்கே போகலை, எவனை நிறுத்தினாலும் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லுது. இந்த லட்சணத்தில் நீங்கள் 40 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுறது? ஒருத்தர் ஜெயிக்க மாட்டீங்க. போன தடவை நீங்கள் தான் நிறைய தொகுதியில் தோற்றீங்க. ஏடிஎம்கே நீங்கள் இந்த தொகுதியில் நிறைய ஜெயிச்சிட்டாங்க. அதனால் இந்த தடவை ஒன்றுமே கிடையாது. அதே 28 இந்த தடவை 28 கிடையாது, 25 தான் இஷ்டம்னாரு போன்ட்டார். ஸ்டாலின் தோல்விக்கு தயாராகி விட்டார். எங்களுக்கு கிடைத்த தகவல் ஸ்டாலின் பர்சனலாக சொன்னது, இனி ஜெயிப்போங்கிற நம்பிக்கை போயிடுச்சு, தோற்கத்தான் போகிறோம், எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டு நம்ம ஆட்களை நிறுத்தி கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி விடுவோம், தோற்றா போகிறோம் அப்படிங்கிறதுல கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது.